எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க. இந்த கடாயில் 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கக்கூடிய கப்புடைய அளவு 125 mlங்க. நான் ஜவ்வரிசியை இதே கப்பில் தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. இந்த தண்ணி இப்போ சூடாயிட்ருக்கு. இதுக்கடையில் நம்ம ஜவ்வரிசியை என்ன பண்ணி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துங்க. நல்லா 2 முறை அலசிட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜவ்வரிசியை தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு அழகாக வெந்து வரும். ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டுங்க. கொதி வந்திருக்கக்கூடிய இந்த தண்ணியில் போட்டு நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை சுடுதண்ணியில் கலந்ததுக்கப்புறமாங்க நல்லா கரண்டியை வச்சு ஒரு 30 செகண்டுக்கு கிளறி விட்டுக்குங்க. இது மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டுங்க. இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு நல்ல மிதமான தணலில் ஒரு 4 நிமிஷம் போல் நமக்கு விட்டிங்கன்னா ஜவ்வரிசி நல்லா அழகாக வெந்து நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா பாருங்கள், நம்ம போட்ட ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. அதே சமயத்தில் நல்லா உப்பியும் வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஜவ்வரிசியோட பால் சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சோமோ அதே கப்பில் இப்போ கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு பால் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இந்த பால் சரியானதாக இருக்கும். 3 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமாங்க இந்த ஜவ்வரிசி மீடியம் ஃப்ளேமில் பாலில் ஒரு 3 நிமிஷம் போல் உங்களுக்கு கொதித்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாலோட ஃப்ளேவர் ஜவ்வரிசியோட நமக்கு நல்லா கிடைக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் சிம்மில் விட்டுறலாம். 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா ஜவ்வரிசி பாலில் கொதித்து நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியை பாருங்கள் நல்லாவே கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான இனிப்பை சேர்க்க போகிறோங்க. 100 ml அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா பாலில் சேர்த்துட்டுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இது மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டிங்கன்னா நமக்கு பாயசம் அடிப்பிடிக்காமல் நல்லா க்ரீமியாக கிடச்சிரும். இப்போ நம்ம கண்டன்ஸ் மில்க்கு சேர்த்ததுக்கப்புறமாங்க ஒரு 30 செகண்ட் போல் அடுப்பில் வச்சுருந்து இறக்குனாலே நமக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த பாயசத்துக்கு நம்ம எடுத்துருக்க அளவுக்குங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 செகண்டில் நம்ம பாயசத்தை இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பராக க்ரீமியான ஜவ்வரிசி பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 20 செகண்டுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாயசத்தை. இப்போ இந்த பாயசத்தில் சேர்க்குறதுக்காகங்க நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பைங்க நல்லா நெய்யில் செவக்க வறுத்துக்குங்க. இது மாதிரி முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக முந்திரி பருப்பு திராட்சை 2ம் வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து பாயசத்தில் சேர்த்துக்க போகிறோம். பாயசத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி பாயசத்தை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் வாங்க. அருமையான ஜவ்வரிசி பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நல்ல க்ரீமியாக மில்கியாக இருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி பாயசத்தை வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி பாயசம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கங்க.